ஊடகங்களா கூட ரிலீஸ் பண்றாங்க. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க? திமுக. செகண்ட் அதிமுக. தேர்ட் பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தோம்னா டிவிகே. ஃபோர்த் வந்து என்டிகேவை பேச்சுக்கு 2% 3% கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட் இருக்கு. இந்த கருத்து கணிப்புகளால முதல்ல லாபம் அடைகிறது திமுக, ரெண்டாவது அதிமுக, மூணாவது டிவிகே, நாலாவது என்டிகே. அந்த ஹைரார்கி நீங்க கிளியரா பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். யார் அதிகமா பணம் செலவழிக்கிறாங்களோ தேர்தலுக்கு அவங்க டாப்ல இருக்காங்க. செகண்ட் யார் அதிகமா செலவழிக்கிறாங்களோ அவங்க ரெண்டாவதுல இருக்காங்க. ஸோ ஒரு கட்சியோட பணபலத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த முடிவுகள் வரதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வரலாறு காணாத அளவில் இந்த ஒப்பீனியன் போல்ஸுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. எனக்கு தெரியும் பர்சனலா, சும்மா இவங்க பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பரை போட்டு இதான் ஒப்பீனியன் போல் அப்படின்னு பேசுவாங்க. இவங்களுக்கு அந்த தொகுதியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த தொகுதியை முன்ன பின்ன பார்த்துக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டு கூட மாட்டாங்க. சும்மா எதையாவது அடிச்சு விடுறது, மக்கள்லாம் லூசுன்னு. நிறைய கருத்து கணிப்புகள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது மக்கள் கையில தான். நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மக்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை சீரியஸா எடுத்து அதை கன்சியூம் பண்ற வரைக்கும், அதாவது அந்த கண்டென்ட்டை உள்வாங்குற வரைக்கும் கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும். மக்கள் இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாச்சுன்னா இவங்க இதெல்லாம் பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. இந்த சிறிய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ களத்துக்குள்ள இறங்கியிருக்காங்க. அவங்களும் பார்த்தோம்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அடிச்சு விட்டு இருக்கிறது. ஒரு யூடியூப் சேனலாலாம் ஒரு கருத்து கணிப்பு எடுக்க முடியாது. 234 சீட்ஸ்ல ஒரு ப்ராப்பரான ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணணும்னா அது பெரிய ஒரு எக்ஸசைஸ், அது மேசிவ் ஒர்க். அது அதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்க பார்த்தோம்னா டப்புன்னு ஒரே வாரத்துல என்னெல்லாமோ நம்பர்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சிலவங்க சொல்றாங்க டிஜிட்டலா நாங்க எடுத்தோன்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம். டிஜிட்டலாலாம் நீங்க கருத்து கணிப்பு எடுக்க முடியாது. அது ஒரு பர்சனலைஸ்டான ஒரு விஷயம். அதுக்கு இப்போ நாங்க எடுத்துருக்கோம். ஒரு 2 தொகுதிக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஒர்க்.